பீட்ரூட் ரைஸ் செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பருப்புலாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 போல் பூண்டு பருக்களை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸ் பீட்ரூட்டு 1 எடுத்துருக்கேன். அது சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலரி விட்டுருங்க. அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வேணும்னா காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, ஊற்ற வேண்டாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சரியான ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 போல் தேங்காய் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை அப்படியே முழுசாக போட்டால் பசங்க எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் அரைச்சாச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வேணான்னா நீங்கள் முட்டை கூட ஊற்றிக்கலாம் பசங்களுக்கு. ஸோ நம்ம தெளித்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, காயும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா கலரி எடுத்துருங்க. ஸோ சோம்புலாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கும் போது போட்டாலும் போட்டுக்கலாம். ஸோ தேங்காய் போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டு கலரிட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பேக் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. பசங்களுக்கு சாதம் நீங்கள் பேக் பண்ணும்போது இந்த பீட்ரூட் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நான் வந்து பசங்களோட தேவைக்கு மட்டும் இந்த காய்கறி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து சாப்பாடு போட்டு கலரி எடுத்துக்கலாம். ஸோ ஆறாச்சு சாதம் போட்டு கலரியாச்சு. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.